ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட் டின்னருக்கு பாசிப்பருப்பு வச்சு தக்காளி சாம்பார் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு டிஃபன் சாம்பார் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு குக்கரில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 4 பல் பூண்டு, ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4 விசில் கிட்ட வந்து வச்சு இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் தாளிச்சிருக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், ஒரு 2 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து இது நல்லா வந்து வதக்கி விட்டு அதுக்குள்ளே நம்ம குக்கரில் வேக வச்சிருந்த பருப்பு தக்காளியுமே வந்து நல்லா விசில் போயிட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கனால புளிக்குமோன்ற சந்தேகமே வந்து வேண்டாம். பாசிப்பருப்பு கூட சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் உண்மையிலேயே வந்து சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்தது கூட நம்ம வேக வச்சிருந்த பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுலாம். கொஞ்ச நேரத்தில் சாம்பார் இந்த மாதிரி கொதிச்சு வரும். கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கணும்னா சூப்பரான டிஃபன் பாசிப்பருப்பு சாம்பார் வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று நைட் டின்னருக்கு நான் இட்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இட்லியோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ஆதித்யமே நல்லா என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.